வணக்கம். இது விஜிஸ் கிச்சனில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. சிக்கன் தான். இதை வந்து 1 பாட் சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன் இன்றைக்கி. இதில் பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய், தக்காளி, வெங்காயம், சோம்பு, பட்டை இது எல்லாத்தையும் அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக இதில் சேர்த்துருக்கேன். திரும்ப மசாலா பொரிக்கும் போது அதில் கொஞ்சம் சேர்ப்பேன். அவ்வளோதான். இதை நல்லா அரைச்சாச்சு. இது கூடயே நம்ம எல்லா மசாலாவும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் இது கூட வந்து 65 மசாலா கொஞ்சம் போடுறேன். அது கூடவே ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு, ஏற்கனவே மிளகு வச்சுருக்கோம், அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறேன். மற்ற மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் அவ்வளோதான். இதில் நான் கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துறேன். இப்போ நம்ம தாளித்து தூக்கி ஊற்ற வேண்டியது தான். வெயிட் பண்ணுவோம். ஒரு பக்கம் குக்கர் வச்சு அதில் வந்து நான் தேவையான அளவு எண்ணெய் விட்டு பட்டை போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சூப்பராக தக்காளி வெங்காயம் பொரிஞ்சதும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத தூக்கி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா இஞ்சி பூண்டையும் கொஞ்சம் போட்டு வதக்கி நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை விசில் விட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். 5 விசில் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுக்கணும். அப்போ தான் நல்லா கறியோட வாசம் சூப்பராக வரும் பாருங்கள். அப்படியே குக்கரில் வச்சதோடு சாப்பிடக்கூடாது. எப்போவுமே குக்கரில் குழம்பு வச்சா திரும்பவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை திறந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.